ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பாப்புலேஷன் விட்டமின் டி டெஃபிஷியண்டா இருக்காங்க. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியை எப்படி கிராக் பண்ணலான்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். விட்டமின் டின்னு சொன்னாலே நம்ம சன்லைட்ல தான் போய் நிற்போம். பட் சன்லைட்ல இருந்து ஃபுட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற விட்டமின் டி வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதால நம்ம பாடியில தானாவே அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அதனால அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை. விட்டமின் டி ஒரு ஃபேட் சாலிபிள் விட்டமின். அதனால நம்ம பிளட்ல அதை அப்சர்வ் ஆகணும்னா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல ஒரு ஹெல்தி லெவல் ஆஃப் ஃபேட் இருக்கணும். ஒரு ஹெல்தி லெவல் ஆஃப் ஃபேட் கண்டெய்னிங் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பிளட்ல அது அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹையர் சான்சஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ணா கூட ஒரு மேஜர் பொருள் இல்லைன்னா விட்டமின் டி அப்சர்வே ஆக போறது கிடையாது. அதுதான் மெக்னீசியம். மெக்னீசியம் தான் நம்மளோட அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் விட்டமின் டியை கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ அதனால மெக்னீசியம் டெஃபிஷியண்டா இருக்கீங்கன்னா மெக்னீசியமையும் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டாதான் விட்டமின் டி அப்சர்வ் ஆகும். அடுத்த வீடியோல விட்டமின் டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால்சியம் பத்தி தான் பேச போறேன். அன்டில் தென் பை.